பயணம் ஒன்று போக போகிறோம். அதாவது எங்கேன்னு சொல்லி பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் ஆசை வந்து நான் சொல்வேன் இந்த இடத்துல வந்து சொன்னால் பின்னால் போதும் முக்கியமான ஒரு பாஸ்போர்ட் அலுவலை வந்து நாங்கள் போக போகிறோம். கவலையாக கிடையாது நாண்டியாக, நீ டிக்கெட் போட்டு எப்போ வருது தெரியானே. சொர்க்கமே என்றாலும் இது சரியா சொல்றீங்க. நான் ஒட்டு கேட்கல, அம்மா அப்படியே அம்மா வந்து கூட்டிக்கணும் எங்க இருக்கேன். ஆனா கொஞ்சம் நான் எதிர்பார்க்கறது வரைக்குள்ள நான் ஜெனலைக்கு எப்படி காரோடத்துல நிக்கல வந்ததுக்கு ஃபுல்லா சுத்தி கொண்டே இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இந்த தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய சித்திரை விட்ட நினைக்கிறோம் புது வீட்டை வந்து அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஒரு பயணம் ஒன்று போக போகிறோம். அதாவது எங்கேன்னு சொல்லி பார்த்தா அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருக்குன்னு, அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த தேவை வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் சொல்லுவோம். சொல்லக்கூடிய என்னுடைய பர்த்டேக்குன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இது ஒரு சர்ப்ரைஸ் தான் வந்து நான் அந்த சர்ப்ரைஸை வந்துட்டு இப்போ அம்மாவில் தனியாக செய்ய முடியல வழியால் வந்துட்டு அம்மா வந்து எனக்கு வந்து அதை வெளிப்பட வந்து சொல்லி விட்டார். அப்போ அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த இந்த பர்த்டேக்காக வந்துட்டு ஒரு சின்ன ப்ரைஸ் சொல்லலாம். அதான் காண்டி பெரிய லெவலில் இல்லை, ஒரு அளவானதை அதை வந்துட்டு எதிர்பார்த்து கொட்டுங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இன்றைய தினம் லைட்டாக நாங்கள் காட்டுவோம். ஆனால் அது உண்மையில் வந்துட்டு பிடிச்சது வந்து ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் ஆசை வந்துட்டு நான் சொல்வேன் இந்த இடத்துல வந்து சொன்னால் அம்மா சொன்னலேருந்து இரவுலேருந்து ஒரு நித்திரை இல்லை சந்தோஷத்தில் மேலாலையெல்லாம் ஓட வளர்க்கிட்டு எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் சும்மா சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்துட்டு யார் யார் போகிறோம்னு சொன்னால் இப்போ நான் அம்மா ஆத்திக்குட்டி அனுச்சுத்தி வசந்தன்னா பொக்குண்டு ஏஞ்சல் இவ்வளோ பேர் நான் வந்துட்டு போக போகிறோம். அப்போ நாங்கள் வந்து காரில் போகிறோம். அம்மா வந்து தான் இப்போ அம்மாவுக்கு வந்து லைசன்ஸுக்கு வந்து போட்டிருக்கேன். நான் சொல்லிப்போம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு லைசன்ஸ் போட்டிருக்கேன். அப்போ அது வந்துட்டு புதன்கிழமை தான் வந்துட்டு அம்மாவுக்கு மெடிக்கல், ஏன்னா புதன்கிழமை மெடிக்கல். அப்போ அதுக்கு வந்து போகணும். அப்போ அதனால் இப்போ அம்மா ரயில் பார்க்குற காட்டி வந்து இப்போ எங்களுடைய ஆட்டோ வந்து நாங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு நாங்கள் பின்னால் போவோம். ஆட்டோவில் அம்மாட்ட வந்துட்டு ஆட்டோவை கொடுத்துட்டு அம்மா ஆட்டோன்னா பிடிக்கும். தெரியாதுலாம் முயற்சி தான் முன்னேறலாம். ஓடணும் மண்டி நினைச்சா ஓடுவேன். ஆனால் அம்மா நினைச்சா ஓடுவான். வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஓடுறேன்னு சொன்னால் இங்கே கூட எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு இருக்கா, அந்த தெரியும் நம்ம வந்து இங்கே இருக்க ஒரு அக்கா அவங்க படித்த பச்சை விளாட்டு ஒன்று அவள் கூட வந்துட்டு ஓவர்டேக்கெல்லாம் சும்மா அப்படி போட்டு எடுத்து கொண்டு போவா தெரியுமோ. நான் பயந்து விடும் பார்த்தாவா. அப்படி வந்து அம்மாவுக்கு வந்துட்டு இருக்குது லைசன்ஸ் வந்து இருக்குது, ரயில் வந்து இருக்குது. பாருங்க எல்லா வீடியோவை வந்துட்டு எங்களுடைய சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, அப்போ எப்படி சொல்கிறோம் வந்துட்டு எங்களால் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியுது. அப்போ எங்களை நேசித்து பார்க்க முள்ளங்களும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ கேட்டுதான் இப்போ கேமராமேன் பார்த்தீங்கன்னா இது பூச்சி ஊற்றி போட்டு ராஜினிகா பூச்சி போட்டு அப்போ இப்படி ஜெரிஞ்சிட்டானே கிடைச்சிட்டியே. சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ விளக்கூடம் இப்போ சித்தியாக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறேன் நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு போட்டு சொல்லிக்கணும். இப்போ நாங்கள் வந்துட்டு அம்மா வந்து ஆட்டோ ஓடுறதை வந்து பார்ப்போம். சரி, ஓகே. அப்போ வாங்க அப்படியே போவோம். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சி மழை வந்துட்டுல இதோ வந்துட்டு கடும் மழை வந்து அப்போ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஓஞ்சி இருக்குது. சித்தியாக்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன இப்போ ஒளிய ராக்கலாக கிடைக்கும் சித்திக்கிட்ட போகணும். நான் ஃபங்க்ஷனாக தான் கிடைக்கிறேன். பரவாயில்ல போல உங்களோட பாடுகளும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சித்தியாக்களுக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சித்தியாக்கள் வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நாங்கள் வீடியோ தொடருவோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எங்களோட பிள்ளையில வந்து காட்டுங்க அந்த ஆட்டோக்காக. அது அங்கவி, இது சங்கவி, பின்னால் மங்கவி, பின்னால் இருக்கிற மங்கி. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ சித்தியா காரக்காரங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ
சித்தியாக்களுடைய கார் வந்துட்டு எங்களுடைய வீட்டை நோக்கி தான் போகுது. நேரம் என்னட்டு நாங்கள் உண்மையாக சித்தி வந்து சொல்லி இந்த வந்துட்டு எனக்கு 1 மணிக்கு வந்துட்டு பவர் கூட்டு போடா 1 மணிக்கு வந்து போகணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேரம் வந்து சரியான நேரம் ஆமாம் 2:23 சரியான நேரம் வந்துட்டு. அப்போ இனித்தான் வந்துட்டு நாங்கள் வெளுக்கிட போகிறோம். அப்போ எப்படி செய்யலாம்? சுழட்டி போட்டு குப்பையில் ஓடலாம். இப்போ சுழட்டி போட்டு விழுந்தாண்ட உசுராடா எவ்வளோ 2.5 வருஷம் போட்டு நம்புவீங்களோ 2.5 வயசு அதெல்லாம் போட்டு தாங்களே அட்டு போடுவாங்க. ரஃபுகான் வந்து எனக்கு தேவையினடியாக அது போட்டுது. தொடர்ந்து பாருங்க எங்களால் ஏழுமான அளவுக்கு நாங்கள் என்னென்னலாம் காட்டணுமோ வந்துட்டு அவ்வளோத்தையும் வந்துட்டு காட்டுவோம். என்ன சரி ஓகே மறக்காம காட்டுவாங்க. சரி வாங்க போகலாம். காருக்குள்ள வந்துருக்கேன். அப்போ இப்போ வந்து எங்கன்னு சொன்னா தம்பி கொக்கரிக்கா சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுக்கு அவ படிக்கிறா இப்போ நாங்கள் எங்கேன்னு சொன்னால் இப்போ ஏஜிஎஸ் நினைக்கிறேன். அது வந்து ஒரு போமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாங்கள் இந்த பருத்துறை இந்த முகம் தெரியும். நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பருத்துறை டிஎஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நிற்கிறோமே. முக்கியமான ஒரு அலுவலகம் ஒன்று இருக்கா. அப்போ அதை வந்துட்டு இப்போ கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய வசந்தண்ணா வந்து உள்ளே போயிட்டார். அப்போ நாங்கள் இப்போ அனுச்சித்தியாக்கலாமா நிற்கிறோம். இப்போ தம்பி குட்டி வந்து லைட்டாக சிங்கி கொண்டு இருக்காருன்னு சொன்னால் லைட்டாக நித்திரை வந்துட்டு அப்போ அதனால் சிங்கி கொண்டு இருக்கா. அப்போ அனுச்சித்தி வந்து பின்னால் வந்து தம்பிக்கு பிஸ்கெட் தீட்டி கொண்டு நிற்கிறேன். நான் பசி வந்துட்டு அப்படிக்கு வந்து வீடியோவை பொறுத்திருந்த பிறகு இப்போ முக்கியமான ஒரு பாஸ்போர்ட் அலுவலை வந்து நாங்கள் போக போகிறோம். அம்மாவுக்கும் அனுச்சித்திக்கும் வந்துட்டு இல்ல உண்மையா நீங்க எங்க ஓமானுக்கு இப்ப பேசாம கிடக்குறான் பாருங்க. இப்ப பேசாம கிடக்குறான். இப்ப நான் கதைக்கவள கிட்ட சொன்னா மயக்கமா தயக்கமா வாழ்க்கை நான் சொல்றேன் இது என்ன நான் சாப்பிட்டு வந்த நீங்க பின்ன நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு தான் பாரோம். அதான்டே மப்பு காட்டுதான். யாழ்ப்பாணம் வந்தாச்சு. ஆத்திக்குட்டி மாதிரி நித்திரையா போட்டு நான் எந்த குட்டி நித்திரை போயிட்டு நான் எங்க வரீங்க? நாங்கள் கருவாடு வாங்க வந்த நாங்கள் தொண்டங்கருவாடு புட்டுக்கு நல்லா இருக்கும். தொண்டங்கருவாடு புள்ளையில பாங்க தொண்டங்கருவாடு வாங்கி தொண்டங்கருவாடு மாதிரி வந்துட்டு புள்ளையில பிள்ளையெல்லாம் மயங்கிட்டு எங்க எனக்கு அத்தான் சோடா குடிக்கணும் மாதிரி இருக்கணும். என்னது உங்களுக்கு தொண்டங்கருவாடு விடாம இங்கே ஆள் நித்திரை வந்து வாங்க தம்பி குட்டி இந்த சொர்க்கம் சொர்க்கமே என்றாலும் இது நம்ம ஊரை போல வருமா? இப்படிதான் யாரு குழந்தை நிறுத்தி விடுறது. நீத்து பட்டின்னு சொல்றோம் தெரியுமா? உங்களும் அப்படித்தானே இங்க அம்மா பாங்க இங்க தான் கொட்டை அடிச்சு நிப்பா. என்ன போயிட்டு நிக்க 6 கிளாஸ் டீ குடிக்கிறவா. அதையும் சாப்பிடல தானே. இப்போ நாங்க நிக்கிற மெயினான இடம் அங்கன்னு சொல்லுங்க. அப்போ நான் இப்போ யாழ்ப்பாணம் கோட்டையில் அம்மா கோட்டை தெரியா குடிக்கணும் சும்மா வாய்க்கு வர அப்படி சொல்கிறோம். அம்மா வாத்தியலோ கோட்டை இல்லை. நாங்கள் வந்து இப்போ அந்த போலீஸ் கைதி போகிற அந்த இதுக்கு சிறைச்சாலைக்கு முன் ரோட்டில் வந்து நிற்கிறேன். ஓ சிக்னல் ரோட் அடி இல்ல இல்ல இங்க வந்து அதிகபட்ச தொகை நாண்டி கொடுத்துட்டு போங்க. ஆனா இப்ப கவலையா கிடையாது நாண்டியாக நீ டிக்கெட் போட்டு எப்ப வருது தெரியானே தொந்தாங்கது அது டூரிஸ்ட் விசால போறோம். யாழ்ப்பாணத்துல பண்றாங்க நிறைய பேர். அது வாழ்த்துறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. யாழ்ப்பாணம் தாக்கல் பாடி நித்திரோலும் இல்லை நான் யாழ்ப்பாணம் தாக்கல் பாடி சுத்தி காட்டி வேண்டாம் காட்டாது வடிவான இப்ப நிக்கிறாங்கள காட்டா வடிவில்லை என்னடைய வாங்கும் என்ன தாடி நல்லா வளர்ந்துட்டு தெரியுமோ? சிம்ப பேக் இருக்குது அது. ஆ சிம்ப பேக் எங்க விக்குது? சிம்ப பேக்
சிம்பவேக அண்ணா சிம்பவேக தான் கொண்டு வர மீன் ஓ இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு பசி வந்துட்டு நம்ம நாங்கள் வந்து வந்த ஒரு முக்கியமான அலுவலம் உண்டு பசி உண்டுல அந்த 4 மணி ஆயினா ஒரு டீ கருவாட்டுக்கு வந்தோம் நாங்களா சரியில்லை அந்த கருவாடு அங்கே இப்போ முண்டாங்கருவாடை போகிறோம் நாங்கள் தொண்டாங்கருவாடு சரியில்லை பிள்ளைகிட்ட நித்திரையை பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து பாமாக்கல தெரியுமா வசந்தங்க போட்டது தண்ணி பத்தலாம் போட்டு தண்ணி விடாயா அம்மா அப்போ தண்ணி வாங்க போயிட்டு கூட தண்ணி குடிக்கிறோம் போய் அடிச்சிச்சு பெரிய தண்ணி விடாயா அம்மா ஏஞ்ச மகன்டே டியூஷன் இல்லை நாளைக்கும் இல்லை பின்னால் ஆட்டோ அடிச்சு பண்ணலாம் இதுக்கு தெரியுமா நாளைக்கும் இல்லை டியூஷன் ஏனண்டா இதுக்கு இந்த பொடி அடிச்சுக்குண்ணா நீ பின்னால் நாளைக்கு எலெக்ஷன் இல்லோ இடிக்கல தானே அது சின்ன படியுமா ஆட்டோ ஓடுறது நாளைக்கு எலெக்ஷனுக்காக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை அப்போ எலெக்ஷன் யாருக்கு போட் போட போறீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது சீக்ரெட் அது சொல்லக்கூடாது போட்டு வந்து சொல்லுவேன் ஜெயிச்சா அப்புறம் சொல்லுவோம் அதுதான் அவைகளுக்கு தான் போட்டுனாங்களோ ஆனால் இப்போ இந்த முறை எலெக்ஷன் நிறைய பேர் கேட்குறாங்க ஓட்டுன்னு ஊருக்கு கேட்குறாக்கள் எல்லாம் கேட்குறாங்க ஒரு ஓட்டம்லாது கடவுளே நான் சும்மா இதெல்லாம் அதான் நான் ஓட்டு கேட்கல அம்மா அப்படியே இருந்தால் அம்மா வந்து கூட்டிக்கணும் எங்க இருக்கேன் எல்லாரும் கேட்குறாரு தூக்கணும் அம்மா மட்டும் தூக்க எங்களை எங்களை தூக்காங்க வந்துட்டு எலெக்ஷன் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு போட போகிறோம் அதுதான் கப்பா கொடுக்கும் இல்லை நாண்டி ஃபோன் அடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எந்த ரோட்டுக்கு வந்துட்டு சிக்னல் சந்தியில் நிற்கிறோம் சிக்னல் சந்தியில் வந்து நிற்கிறோம் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உளுந்து வடை வாங்க போகிறோம் உளுந்து வடை வாங்க போகிறோம் ஆனால் அப்படி வெளிக்கிடையே காசு எடுத்துக்கோங்க காசு இருந்தால் தான் சரி அதை இதை பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் என்னத்தை பார்த்தாலும் விற்கிதோ எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வீட்டை வாங்க வீட்டை போய் கலைப்போம் கால நேரம் மாறிவிட்டது நானும் அதை தேர்றேன் என்னது இந்த இதை தானே வந்த தேவையான கடையோ நாங்கள் பிள்ளைகளில் ஒரு கலவும் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டா ஒன்லி ஆளுகள் சிக்கனும் எல்லாம் அப்படி சும்மா சொன்னாங்க நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கோம் அப்போ அந்த இடத்தை வந்து 2:45 தேடி கொண்டிருக்கோம் இனிமேல் வந்து பிடிக்கலை பிடிச்ச நாங்கள் அது முக்கியமான இடங்கள் வந்து நாங்கள் பிடிக்கலாம் கிடக்கு அட்ரஸ் சரியாக சொல்லிட்டு பாட்டு போட ஒரு உஷாரில் போய் வத்தாப்பழம் வாங்குவாங்க ஒரு கிலோமீட்டர்னு சொன்னால் இப்போ நான் 1 கிலோமீட்டர் வந்து பண்ணாங்க 1 கிலோமீட்டர் ஊற்றலாம் கொடுங்க கடை நம்ம அங்கே பிடிக்கல போடாங்க இப்போ இதில் காட்டு அடையாளம் பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் சுண்ணாகத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் இன்றைய தினம் வந்துட்டு முகத்தில் முடிச்சுட்டு வந்தவங்க தெரியலை அந்த அலுவல் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை அதனால் இப்போ கவலையுடன் வீட்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ வீட்டை நோக்குறதுக்கு மேலே இன்னொரு இடம் ஒன்று இருக்குது அங்கே அவங்க போய் பார்த்துட்டு என்ன மாதிரி விளக்கங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய பயணம் வீட்டை போக போகிறேன் அது தள்ளி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போய்க்கல விளக்கணை மோட்டுக்கு என்ன காத்து அதே போல நான்கு சொல்லிட்டு புரியன்னு எடுங்க நல்லொடுக்கும் போக வேண்டாம் ஆனால் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கறது இப்போ வரைக்குள்ள நான் ஜெனடைக்கு எப்படியாச்சும் ஒரு சக்ஸஸ் ஆகும் நினைச்சது வந்து ஆனால் கடைசியில் இப்படி வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைக்கிறேன் அதுவும் நாண்டிக்கு இந்த ரால்வடையை வாங்கி கொடுத்தோன்னு பாட்டை ஒன்றும் இல்லை நடந்தது அதான் இந்த ரால்வடையை வாங்கி கொடுத்தோன்னா அந்த வாய்க்கில் போட்டு கடிச்சிட்டு லைட்டாக சோடா குடிச்சோன்னா அந்த சீட்டு பின்பக்கம் திரும்பி
எல்லாரும் நீ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரட்டை மீடாங்க மீடியா தலையினாங்க பைக்கில் வந்து அதான் சரி ஏன்னா ஏன்னு சொன்னால் அந்த சந்து பொந்து இருக்குன்னு தானே வந்து அவளுக்கு போய் தேடலாம் அதுகளுக்கு போய் தேடலாம் ஆனால் இதை பாட்டு பாடுறா அவளு சத்தமாக பாடு பாடகியா வந்துட்டாங்க பார்த்தீங்க எனக்கு மஜா செய்யுது இப்படி தான் இருக்கணும் கூப்பிட்டு இப்படி இருந்தா எங்கள் ஆத்துக்கிட்டு அண்ணாட்ட வாடா அண்ணாவுக்கு சொல்லணும் அண்ணா எப்படி நீங்களா அது மஜாச்சு தண்டப்பா சண்டப்பா ஐயோ உங்களுக்கா சிங்கம் தம்பியை பழகி தந்தது அதான் அந்த தண்டப்பா கதையெல்லாம் என்னன்னு சொன்ன மஜாச்சு தண்டப்பா ஐயோ பரவாயில்ல உண்மையாக வந்துட்டு ஒரு நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு யாழ்ப்பாணத்துக்கு பயணம் நான் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை ஒரு இடத்த போட்டேன் நிறைய இடத்துக்கு போயிட்டோம் ஃபுல்லாக ஓட்டம் பாட்டு ஓட்டம் பாட்டேன் தான் கால் விட சாப்பிட்டது சந்தோஷம் தானே வெக்க தானே உண்மைக்கு வந்து இப்போ இது எந்த ரோடு இது யாழ்ப்பாணம் போகுது திரும்ப யாழ்ப்பாணம் போய் தான் நல்ல போகுதுண்ணா இன்றைக்கு ஒரே ஓட்டம் இப்போ இந்த கார் ஓட்டத்தில் நிற்கல வந்ததுக்கு ஃபுல்லாக சுற்றி கொண்டே இருக்கு வந்ததுரா அப்படித்தான் அதான் இல்லை எங்கேயாச்சும் நடுவில் நின்றா சிக்கலாம் போகல இப்படிதான் இருக்காங்க இந்த முந்தி வச்சு இந்த கார் ஒன்று ஓடிக்கொண்டு போனான் முல்லைத்தீவு ஒரு காட்டு பகுதிக்கு போகிறோம் அப்போ 6:30 இருக்கும் பின்னர் 6:30 போல மோட்டர் நடு ரோட்டில் அப்படி கார் நடு ரோட்டில் என்னட்டு மூவ் ஆக மாட்டேங்குது அப்போ இன்னும் எவ்வளோ கமெண்ட் ஒன்றும் தெரியல அப்போ தெரிஞ்ச ஒடிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களுக்கு இன்னும் ஒன்றும் விளங்கல அப்புறம் கொஞ்சம் நேரத்தால் பார்த்தா ஓகே ஆயிடுச்சு நாளைக்கு அந்த சொல்கிறேன் அந்த தொடர்ச்சியாக லோங்காக ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறதுல கார் அப்படி அந்த ஆட்டோமேட்டிக்காக நிற்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு போல இருக்கு சொல்கிறாங்க பாருங்க உங்களுக்கு அப்பே அந்த ஐயா ஐயோ ஒரிஜினல் லைசன்ஸ் இவட்ட ஏடி லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு விசா அங்கே இல்லை ஒரு இங்கே இல்லை உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு கடவுளை கட்ட மேலே இருக்கு ஸ்டார்ட் அந்த நேரத்தில் வந்தது இதுகளெல்லாம் வந்து அந்த சென்சார் மாடலான கார் எங்கட காரண்டுன்னா கொஞ்சம் கிழிஞ்சு கொண்டு போகலாம் உலக இறங்கி எல்லாம் ஒரே காலம் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படியாச்சு உண்மைக்கு வந்து நாங்கள் வந்த விஷயம் என்னென்னு சொல்லாமல் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லி கொண்டிருக்கோம் உங்களுக்கு எங்களில் கடும் கோபம் பண்ணுறதான் தெரியுது ஆனால் வந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலையே முடிஞ்சால் தான் அதை சொல்லலாம் நடைபெறாமல் அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது நடைபெற்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த கூட நாங்கள் சொல்லியிருப்போம் இன்னும் ஒரு 2 நாளில் நடைபெற்று நாளைக்கு எலெக்ஷன் தானே எல்லாம் பத்திரிகை எல்லாம் கொடுத்தாங்க 2 நாள் நடைபெற்று சரிங்க நான் நான் இந்த வயசு போன ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஐயா மேட்ட சைக்கிள் கொடுக்காம விடலாம் உங்களுக்கு ஏன்னா எல்லாம் கொண்டு அண்டவாடுக்கலாம் போடுறீங்க நிமிந்து பார்க்கவே இல்லை வந்தார் அதுதான் அங்கே மெல்லக்கா வந்து காருக்குள்ள வர ஆமாம் கோயில் ஒன்று இருக்கு அப்போ அதில் வந்துட்டு பாடு இது என்ன அந்த கேம்பேஸ் ரோடுண்ணா ராஜ்மா கோயில் கேம்பேஸ் இப்போ நல்லூர் அடியிலேயும் போய் பார்த்துக்கணும் அப்படியே வீட்டை போவேன் வீட்டை போவேன் இனி வந்து தெரியலாது நேரம் வந்து கடந்துட்டு தான் வெளியே வந்தாலும் வீட்டை போய் சாப்பாடெல்லாம் செய்யணும் அதுதான் அப்பப்பான்ற குரலும் வந்துட்டாங்க அப்பப்பா டூ
சரி அப்போ சந்தோஷம் உண்மையில வந்துட்டு எங்களுக்கு அந்த விஷயங்களை வந்துட்டு இப்போ காட்டக்கூடிய சூழ்நிலை வராமட்டுனா ஏன்னா சக்ஸஸ் ஆகாத வழியால் வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து விழுந்தான் போயிடுச்சு. நாங்கள் என்னது டெலீட் பண்ணி விடுவோம் அதுதான். சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளும் வேணா முடிங்க. சரி ஓகே, இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.